ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். யார் அந்த குட்டி செம்மையாக இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வரைக்கும் நம்ம தமிழ் சீரியல்லையும் தமிழ் ஷோக்கள்லையும் கலக்கின செல்ல குட்டிஸை பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஃபுல்லாக அக்கட தேசத்து அலைகள். அதாங்க தெலுங்கு ஷோலையும் தெலுங்கு சீரியல்லையும் கலக்கிக்கிட்டு இருக்க செல்ல குட்டிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சும்மா கும்முன்னு இருக்குது. 5 செகண்ட் பார்த்தாலே போதும் என் அக்கில் தம்பியை பிடிச்சி தடன்னு அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுது இந்த செல்லக்குட்டி. ஆமாங்க, நீங்களே பாருங்கள். செல்லத்தோட அக்கில் சும்மா டஸ்கியாக செம்மையாக வேறு லெவலில் இருக்குது. இதை பார்த்தா என்ன தோணுது? இந்த மாதிரி ஷோக்கு வர ஹீரோயின்ஸு சும்மா செம்மையாக தன்னோட முயல் குட்டியை காட்டியே நம்ம பசங்களை கிறங்கடிக்கிறாங்க. நீங்களே பாருங்கள், சைடு வீல பார்க்கும்போது எம்மா பெருசாக இருக்குடா டோய் அப்படின்னு சொல்லி பார்க்க தோணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா, என் வாய் சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு எல்லோரும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கும்போது என் வாய் மட்டும் இல்லை, காயும் சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி கும்முன்னு காட்டிக்கிட்டு இருக்கு இந்த செல்லக்குட்டி. அடுத்து ஷோவுக்கு டான்ஸ் ஆட வந்தாலே இப்படி முரட்டுத்தனமாக யாரா அந்த பீஸு முரட்டுத்தனமாக இருக்கே அப்படின்ற லெவலுக்கு சும்மா சைடு வீலையும் ஃப்ரண்ட் வீலையும் பேக் வீலையும் தாராளமாக தரிசனம் காட்டிகிட்டு இருக்கு. வர்ற கண்டஸ்டண்ட் தான் இப்படி காட்டுறாங்கன்னா அதுக்கு ஜட்ஜாக வர்ற நம்ம செல்லக்குட்டி ரெஜினாவை பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் பஸ்ஸர் பட்டனை அமுக்கும்போது இப்படி கையை தூக்கும்போது அந்த அக்கில் பார்த்தோன்னா நம்ம பசங்க கடப்பாறையை சர்வீஸ் பண்ணணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தளவுக்கு தரமாக இருக்குது. நடிகை சோபா ஷெட்டி வெளியிட்டிருக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, என்னோட மாம்பழத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி குனிஞ்சு இப்படி தள்ளி தொளிக்கிற மாதிரி செல்லக்குட்டி கும்முன்னு தன்னோட மாம்பழத்தை காட்டியே நம்ம ரசிகர்களை மயக்கி வச்சுருக்கு. அந்தளவுக்கு சும்மா மாம்பழம் இல்லைங்க, தேங்காய் சைஸுக்கே பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்கள். அடுத்து மித்தாலி பல்கர். இந்த செல்லக்குட்டியோட லிப்ஸு சும்மா குட்டியாக க்யூட்டாக இருக்குது. அதான் வர்ற ஹீரோக்கெல்லாம் கடிச்சு கவி இழுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. செல்லக்குட்டி ஷோவுக்கு வந்து அப்படியே மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தா ஒரு என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறதே இல்லை. எல்லாம் செல்லத்தையே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க தான் செய்கிறாங்க. ஆஹா, இந்த உண்டியல் இன்னும் கொஞ்சம் ஆழமாக தெரியாதா, அந்த காய் இன்னும் கொஞ்சம் தெரியாதா அப்படின்னு சொல்லி வச்ச கண் வாங்காமல் செல்லத்தோட மாம்பழத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆன்ட்டி கும்முன்னு இருக்குல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுடிதாரில் வந்து என்னோட 2 வெள்ளை முயல் குட்டியை காட்டி உங்களை மிரட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் சேரியில் வந்து என்னோட உளுந்தோட தரிசனத்தை உங்களுக்காக காட்டுறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி சும்மா செம்மையாக மூமெண்ட்டை போடுது. 10 என்ஜாய் பண்ணுங்கள். அடடா, கையை வச்சு இந்த 2 காயையும் மறைச்சி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ஏங்குனது செல்லத்துக்கு நல்லாவே கேட்டுருச்சு. அதனால செல்லக்குட்டி அதுக்கடுத்து கையை வச்சு மறைக்கவே இல்லை. தன்னோட தொடையலகையும் சும்மா செல்லக்குட்டியோட மாம்பழத்தையும் காட்டியே மிரட்டி விட்டுருக்கு. யாரா அந்த பச்சைக்கிளி பார்த்தோன்னே சும்மா படபடன்னு துடிக்குதே நெஞ்சு அப்படின்னு யோசிச்சா நெஞ்சு மட்டுமா துடிக்குது அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸ் என் காதுக்கு நல்லாவே கேட்குது. செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு குதிரை மாதிரி உட்காந்தது பத்தாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு எந்திரிச்சு இப்படி ஜம்பை போடும்போது ஆஹா, செல்லத்தோட தர்பூசணி 2 தரமாக இருக்குது. இதை பார்த்தா நம்ம பசங்க எல்லாரும் தமிழ் பிக் பாஸ் பார்க்குறத விட்டுட்டு தெலுங்கு பிக் பாஸ் பக்கம் போயிடுவாங்களே அப்படின்னு தாங்க தோணுது. அந்தளவுக்கு செல்லக்குட்டி செம்மையாக இருக்குது. அடுத்து யாரா இந்த ஆன்ட்டி அப்படின்னு பார்த்தா, நான் டான்ஸு செம்மையாக ஆடுவேன் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கு. ஆனால் டான்ஸ் ஆடும்போது செல்லத்தோட அந்த மாம்பழம் 2 தரமாக ஆடுதே, அதை பார்த்து தான் நாங்கள் மிரண்டே போயிட்டோம். வாவ், ஆன்ட்டியோட லிப்ஸு சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா, என்னது ஆன்ட்டியா, நானும் பியூட்டி தான் அப்படின்னு சொல்லி செல்லக்குட்டி தன்னோட உண்டியல் தரிசனத்தை நம்ம ரசிகர்களுக்கு சூப்பராகவே காட்டியிருக்கு. ஆஹா, மாம்பழம் சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்த்தா செல்லத்தோட லிப்ஸும் சும்மா சூப்பராக தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது இந்த செல்லக்குட்டி. இந்த செல்லக்குட்டியோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனை பாருங்கள். அட, ராஷ்மிகா மந்தனாவே தூக்கி சாப்பிட்ற முறை இந்த செல்லக்குட்டி அப்படின்னு நினச்சா எல்லாமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தாங்க இருக்குது. நீங்கள் எதை பார்த்தீங்களோ அதை தான் நானும் சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. எனக்கு எந்த நகை நல்லா இருக்குது அப்படின்னு இந்த செல்லக்குட்டி கேட்டதை யாரும் கவனிக்காமல் செல்லத்தையே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. ஆஹா, உளுந்த வடையும் தெரியுது, மாம்பழமும் தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த செல்லக்குட்டி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துச்சு. ஆனால் கேமராமேன் ஃபங்க்ஷனை ஃபோக்கஸ் பண்ணாமல் செல்லத்தையே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்க. ஆமாங்க, டாப்பாங்கிலேருந்து மாம்பழம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கில் தரிசனம் எல்லாத்தையும் செல்லக்குட்டி சும்மா சூப்பராக நம்ம ரசிகர்கள் காட்டியிருக்கு. அடுத்து யாரா இந்த முரட்டு பீஸு கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தா செல்லம் சும்மா தொப்புள் தரிசனத்தை காட்டினது மட்டும் இல்லாமல் சைடு வீல சும்மா திரும்பி நின்று குத்தாட்டம் போடும்போது கும்முன்னு மாம்பழமும், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குலுங்க தர்பூசணியை ஆட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. டஸ்கி பியூட்டி தரமாக தான் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அட மில்கி பியூட்டி நான் வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த செல்லக்குட்டி பஞ்சு மிட்டாயில் கலரில் ஒரு சேலையை கட்டிக்கிட்டு கும்முன்னு குத்தாட்டம் போட்டிருக்கு. இந்த குத்தாட்டம் போடும்போது செல்லத்தோட மாம்பழம் குலுங்குனது மட்டும் இல்லாமல் இடுப்பு மடிப்பு சும்மா தரமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வச்சக்கண்ணு வாங்காமல் பார்க்குறாங்க. பாலிவுட் நடிகை தீபிகா படுகோனையை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். ஆனால் செல்லக்குட்டி பேர் ஆஷிகா படுகோனே. செல்லக்குட்டியும் சும்மா மோனிகா பாட்டுக்கு சும்மா செம்மையாக குத்தாட்டம் போட்டிருக்கு. செல்லக்குட்டி இந்த டான்ஸ் முழுக்க தன்னோட மாம்பழத்தை காட்டினது மட்டும் இல்லாமல் அழகான அக்களையும் காட்டி ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு. சூப்பராக இருக்குல்ல. எனக்கு அந்த சாக்லேட் டோனட்டு வேணும் அப்படின்னு சொல்லி பல பேர் அடம் பிடிச்சாங்க இந்த ஷோவை பார்த்து முடித்த பின்னாடி. ஏன்னா லதா விஸ்வநாத் ரெட்டியோட செல்லக்குட்டியோட அந்த தொப்புள் தரிசனம் நம்ம ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. அக்களும் வேறு லெவலாக இருக்குது. நடிகை ஸ்ரீலீலாவை பார்த்து செம்மையாக ரசிச்சிருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஸ்ரீஷா. செல்லக்குட்டி சும்மா கும்முன்னு தன்னோட
தொப்புளை காட்டினது மட்டும் இல்லாமல் திரும்பி நின்று சும்மா தர்பூசணியை தரமாக ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்குது. சும்மா வேறு லெவலில் இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ். செல்லக்குட்டி சும்மா சூப்பராக தன்னோட லிப்ஸ்லேருந்து அழகான மாம்பழங்கள்லேருந்து சும்மா சூப்பராக இருக்க தொப்புள் வரைக்கும் காட்டி நம்ம ரசிகர்களுக்கு செம்ம ட்ரீட் கொடுத்துருக்கு நண்பர்களே. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கவலைப்படாதீங்க, அடுத்தடுத்த பார்ட்டில் சும்மா சூப்பரான கண்டென்ட்டோட வந்து சந்திக்கிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பார்ட் 2ல் சந்திப்போம். பை பாய், டாட்டா.